இந்த கேமில் என்ன ஒரு பார்க்க போகிறோம்னா 1907 நடந்த ஒரு கேமோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் இவர் நிறைய இன்ஜின் மூவ்ஸ் ப்ளே பண்ணியிருப்பார். பிளாக் ஒயிட் அதுக்கு ஒரு நார்மலான ஒரு மூவ் தான் ப்ளே பண்ணியிருப்பார். இவர் சேம் டைம் தன்னோட குயினையும் தன்னோட ரூக்கையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். அது எப்படி ஒரு குயினையும் ரூக்கையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் ஜெயிச்சார் அப்படிங்கிறது தான் இந்த கேமில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குயின் பான் ஓப்பனிங்கோட ஐடியா பிரிங் அவுட் இந்த பிஷப்பை வெளியே கொண்டு வர்றது, அதே சேம் டைம் இந்த குயினை வெளியே கொண்டு வந்து அட்டாக் பண்ணுறது தான் இந்த குயின் பான் ஓப்பனிங்கில் ஐடியா. இந்த குயின் பான் ஓப்பனிங்கில் லாங் கேஸ்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களும் குயின் பான் ஓப்பனிங் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹார்ஸை நார்மலாக வெளியே கொண்டு வந்து ப்ரொடெக்ஷன் தராங்க. இன்ஸ்டேடு இங்கே வெளியே கொண்டு வந்து இது அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக இதுவும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட பானை வெளியே கொண்டு வந்து செக்யூர் பண்ணுறாங்க. அவங்களோட இந்த பிஷப் வெளியே வர முடியலனாலும் அவங்களோட இந்த பிஷப் வெளியே வர முடியுது. அவங்களால கிங் சைடு அட்டாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அட்டாக் தான் ஐடியா தான், கிங் சைடு அட்டாக்ஸ் பண்ணுறதை விட. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க பானை டெவலப் பண்ணுறாங்க ஒயிட். ஸோ அந்த பானை கொண்டு வந்து சென்டருக்காக ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ஒயிட் அவங்களோட பானை கொண்டு வராங்க. ஸோ ஹார்ஸை கொண்டு வந்து அந்த டி ஃபைட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹார்ஸை வச்சு அந்த பானை திட்டன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹார்ஸையும் டெவலப் பண்ணி இது ஒரு சிமெட்ரிக்கல் பொசிஷனை கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பான் அந்த பானை கேப்சர் பண்ணிடுச்சு. இந்த பிஷப் அட்டாக் பண்ணி அதோட ஆக்டிவ் ஸ்கொயர்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட பானை வெளியே கொண்டு வராங்க. ரீசன் என்னன்னா இந்த பிஷப் இங்கே கொண்டு வந்து இந்த கிங்கோட இந்த ஹார்ஸை பின் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த பானை மூவ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட பானை மூவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இது ஒரு சாலிடான மூவ். பெஸ்ட்டு மூவ் நிறையா இருக்குது. பெஸ்ட்டு மூவ் இந்த இடத்துல என்ன ஒரு பெஸ்ட்டு மூவ்னா கேஸ்டில் பண்ணலாம். அதான் இந்த இடத்துல ஒரு பெஸ்ட்டு மூவ். பட் ஒரு சாலிடான மூவ் ப்ளே பண்ணுறாங்க. இந்த சாலிடான மூவ் ப்ளே பண்ணுறது மூலயமா அவங்க பொசிஷனை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. இந்த பானை நோத்துறதுனால எந்த பீஸுக்கும் டெவலப்மெண்ட் இல்லைன்னு கேட்டிங்கன்னா டெவலப்மெண்ட் இல்லை. பட் என்ன ஒரு ஐடியானா ஆஃப்டர் இந்த கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஷப் வெளியே இந்த கிங்குக்கு இந்த நைட் பின் பண்ணாமல் இருக்குன்றது ஐடியா. ஸோ இவங்க பானை டெவலப் பண்ணி பிஷப் திட்டன்றாங்க. பிஷப் D6 ஸ்கொயருக்கு மூவ் ஆயிடுச்சு ஃபார் கண்ட்ரோலிங் ஆக்டிவ் ஸ்கொயர். இங்கே மூவ் ஆச்சுன்னா ஃபர்தராக இங்கே மூவ்மெண்ட், ஸோ அதோட டெவலப்மெண்ட்டே இல்லாமல் போயிடும். ஒயிட்டுக்கு அது அட்வான்டேஜாக போகும். ஸோ அதனால அவங்க பிஷப் இந்த ஸ்கொயருக்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தராக பிஷப் வெளியே கொண்டு வந்து இந்த குயினையும் வெளியே கொண்டு வந்து லாங் சைடு கேஸ்டல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க கேஸ்டல் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி அவங்க குயினை D2 ப்ளே பண்ணுறாங்க. இந்த இடத்துல பெஸ்ட்டு மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பானை வச்சு கட் பண்ணி இந்த பிஷப்பை வெளியே கொண்டு வர்றது தான் பெஸ்ட்டு மூவ். பட் அவங்க அதை ப்ளே பண்ணாமல் குயினை வெளியே கொண்டு வந்து கிங்கை கேஸ்டல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அப்படி குயினை வெளியே கொண்டு வரது மூலயமா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஷப் ஃபர்தராக டெவலப்மெண்ட் ஆகாது. அப்படியே ஆனாலும் அவங்க அந்த பானை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் தான் ஆகும். குயினை அங்கே வைக்கிறது மூலயமா அவங்களுக்கு டயகனல் ஸ்கொயர்ஸ் கட் ஆகுது. இப்போ குயின் இங்கே இருந்துச்சுன்னா இந்த டயகனல் இருக்கும். இல்லாட்டினா இந்த ஹார்ஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே வெளியே இந்த கிங்குக்கு டைரெக்டாக அட்டாக் பண்ணலாம். பட் அந்த ஐடியாவில் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இந்த D2 மூவ் இருக்குது. இது பிளாக்குக்கு ஒரு அட்வான்டேஜ், ஒயிட்டுக்கு அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ அவங்களோட குயினை மூவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல டபுள் இன்ஜின் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கிங் சைடு கேஸ்டில் நடக்குன்றதுக்காக, குயின் சைடு கேஸ்டில் நடக்குன்றதுக்காக அவங்களோட பிஷப்பை வெளியே கொண்டு வராங்க. ஏன்னா இந்த ஸ்கொயரில் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றதுக்குனால. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. பிஷப் கேப்சர் பண்ணிடுது. ஸோ பானை வச்சு பிஷப் த்ரெட்டன் பண்ணுறாங்க. பிஷப் ரிட்ரீட் ஆயிடுது. ஸோ அவங்க ரூக்கை வச்சு ஃபர்தராக அந்த D ஸ்கொயரை ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களும் டபுள் இன்ஜின் ப்ளேஸ் பண்ணுறாங்க. அதே சேம் டைம் அந்த ரூக்கோட ப்ரெஷர்லேருந்து ரிலீவ் ஆகுறாங்களே தவிர எக்ஸ்ட்ரா அவங்களோட ரூக்கை இங்கே கொண்டு ப்ரெஷர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க பிஷப்பை கொண்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல கிங் சைட் கேஸ்டல் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு மிஸ்டேக். பிகாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட
பிஷப் 2 பிஷப்புமே கிங் சைடு ஆக்டிவாக இருக்குது. இந்த ஹார்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த பிஷப் வந்து கிங் சைடு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் இந்த 2 பிஷப்பும். ஸோ அதனால இந்த மூவ் ஒரு மிஸ்டேக். அதே மாதிரி இந்த ஹார்ஸ் வந்து ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த குயினால் இந்த சைடு வர முடியும். ஸோ அவங்களுக்கு கிங் சைடு வரத்துக்கு நிறைய வழி இருக்குது. ஸோ ஆனால் எங்களுக்கு ஒயிட் சைடு பார்த்தீங்கன்னா கிங் சைடில் 3 பீசஸ் தான் இருக்குது. அந்த 3 பீசஸில் எந்த ஒரு பீசஸுமே ஃபர்தராக டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ ஹார்ஸ் ட்ரேடு இப்போ அங்கேருந்து ஒரு பீஸ் காலி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பானை வச்சு தட்டுன்றாங்க. ஸோ பிஷப் மூவ் ஆயிடுது. பட் அந்த இடத்த தான் அவங்க இன்னும் டார்கெட்டில் இருக்குது. ஸோ திருப்பி பான் மூவ் பண்ணி அந்த ப்ரெஷரை குறைக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக ரூக்கை மூவ் பண்ணுறாங்க. ரூக்கை மூவ் பண்ணி டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ஸ் இந்த பிஷப் நகர்ந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கொயரை ப்ரெஷர் பண்ணலான்ற ஒரு ஐடியா தான். ஸோ பான் மூவ்மெண்ட் அவங்க வந்து ஹார்ஸை இது பண்ணுறாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ பிஷப் வச்சு செக். ஸோ கிங் உள்ளே போயிருக்கு. இந்த இடத்துல கிங் உள்ளே போயிடுது. ஸோ இப்போ இந்த கிங் கார்னரில் இருக்குது. ஆல்ரெடி கார்னரில் இந்த ஹார்ஸ்னு வந்துச்சுன்னா இந்த குயினுக்கு ஃபர்தராக நிறையா அட்டாக் பண்ணுறதுக்கான ஜோன் கிடைக்கும். ஸோ என்ன மூவ் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஹார்ஸ் மூவ்மெண்ட் அவங்க இந்த ஹார்ஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்டெட் அதை டேக் பண்ணாமல் அவங்களோட பிஷப் ட்ரேடு கூப்பிட்றாங்க. இப்போ இந்த கேஸ் அவங்க இந்த எடுத்துட்டாங்கன்னா அந்த ஒயிட் வந்து அவங்க பிளாக்குக்கு ஒரு சூப்பர் மூவ் இருக்குது. என்ன ஒரு மூவ்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பிஷப் எடுத்துருவாங்க. இந்த பிஷப் எடுக்கிறது மூலயமா ஃபர்தராக அவங்க வந்து ஆக்டிவ் ஆயிடுவாங்க. ஸோ சூப்பர் ஆக்டிவ் ஆகிறதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த இடத்துல பிஷப்பை நவுத்துறாங்க. ஸோ ஃபர்தர் சேஃப்டி நான் ஹார்ஸை கேப்சர் பண்ணால் கூட எனக்கு அந்த பிஷப் வந்து கட் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ இப்போ ஹார்ஸிங் ப்ரொடெக்ஷன். சேம் டைம் கிங்குக்கு ஒரு பயங்கரமான ப்ரெஷர். இப்போ இந்த இடத்துல இந்த செக் இப்போ ஒருவேளை அந்த குயினை இந்த பானை ஊத்துறதை தவிர அவங்களுக்கு வேறு எந்த பெஸ்ட் மூவே கிடையாது. ஸோ அதை தவிர எந்த பண்ணாலும் ஒரு மேட்டின் ஒன். ஸோ பானை ஊற்றி குயினை த்ரெட்டன் பண்ணுறாங்க. சேம் டைம் செக்மேட்டை தடுக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்களேன் எது பெஸ்ட்டு மூவ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த குயின் எப்படி நோத்தி இங்கே வந்து ப்ரெஷர் வந்து ஸ்டில் வச்சுருக்கலாம். ஸோ இல்லாட்டினா கூட நம்ம வந்து இந்த குயினை வந்து இங்கே கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. பட் பிளாக் வந்து ஒரு மிஷின் மாதிரி யோசிச்சு அவர் ஒரு ப்ளே பண்ணுறாரு. என்ன மூவ்னா ரூக்கை வந்து C3 ஸ்கொயரில் இருக்க நைட்டை கேப்சர் பண்ணுறாரு. இந்த இடத்துல அவங்களோட குயின் அதுக்கப்புறம் அவங்களோட ரூக் ரெண்டுமே ஹேங்கில் இருக்குது. இருந்தாலும் அவர் இந்த மூவ் ப்ளே பண்ணுறாரு. இது ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவ். பிகாஸ் இப்போ அவங்க அந்த குயினை எடுத்துக்கிட்டாங்கன்னா இது பிளாக்குக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு திருப்பி ஒரு ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ரூக்கை அந்த குயின் எடுத்து தான் ஆகணும். எடுக்காமல் வேறு ஏதாச்சும் மூவ் ப்ளே பண்ணாங்கன்னா இப்போ இது ஒரு செக்கு. அதே மாதிரி இது ஒரு மேட். எப்படின்னு பாருங்கள். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணாங்கன்னா இது ஒரு மேட்டின் ஒன். ஸோ அந்த இடத்துல குயின் வந்து அதை எடுத்து தான் ஆகணும். எடுத்துட்டாங்கன்னா இது ஒரு மேட்டின் 6. எப்படி இது மேட்டின் 6 ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட்டு அந்த பிஷப் வச்சு ஒரு செக்கிலேருந்து இந்த மேட்டின் 6 ஆரம்பிக்குது. ஸோ செக். ஸோ குயினை மூவ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட ரூக்கை மூவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒயிட் எந்த மூவ் ப்ளே பண்ணாலும் அவங்களுக்கு செக் தான், செக்மேட் ஆயிடுவாங்க. இப்போ ஒருவேளை அவங்க இந்த குயினை வச்சு இந்த ரூக் எடுத்தாங்கன்னா இது ஒரு மேட்டின் ஒன். ஸோ அவங்க இந்த குயின் வந்து பின்னாயிடுச்சு. ஸோ எடுக்க முடியாது. ஸோ இன்ஸ்டெட் அவங்க இந்த இடத்துல இந்த இதை வச்சு ப்ரெஷர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா ஸோ F2 இதை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஆல்சோ இன் மேட்டின் ஒன். ஸோ இவங்க இது கேப்சர் பண்ணாங்கன்னா மேட்டின் ஒன். ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு மேட்டு தான். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் கேமை பற்றி. பிஜி என்ன நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். தேங்க்ஸ்.